வணக்கம். ஒரு கனசதுர வடிவ தொட்டியின் கொள்ளளவு 27,000 லிட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு கனசதுரம் அப்படின்னா கியூப்னு அர்த்தம், கொள்ளளவுனா வால்யூம்னு அர்த்தம். இப்ப நமக்கு கனசதுரத்தோட கொள்ளளவு ஃபார்முலா V = A கியூப் தான் ஃபார்முலா. நமக்கு கொள்ளளவு வால்யூம்னு வந்துச்சுன்னா நம்ம அதை கியூப்ல தான் குறிப்பிடணும். நமக்கு 1 மீட்டர் கியூப்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 1000 லிட்டர்னு அர்த்தம். கொஸ்டினை நமக்கு 27,000 லிட்டர்னு போட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா இதை நம்ம மீட்டர் கியூபா மாத்தணும். அதுக்கு நம்ம இந்த 27,000 அப்படியே நம்ம 1000ஆல வகுக்கலாம். 1000ஆல வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்க 3 0 மேல 3 0 கட் ஆகி நமக்கு மிச்சம் 27 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். இப்ப நமக்கு இதான் வால்யூம். நமக்கு வால்யூம் கிடைச்சிருச்சு. இப்ப நமக்கு ஃபார்முலா V = A கியூப். இப்ப நமக்கு V க்கு பதிலா இந்த 27 எடுத்து எழுதிக்கலாம். 27 = A கியூப் தானே இருக்கு, A கியூப். இப்ப நம்ம இந்த 27 3 × 3 × 3 பிரிக்கலாம். 3 × 3 × 3னா நமக்கு 3 கியூப்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த 27க்கு பதிலா 3 கியூப்னு எழுதிக்கலாம். = இங்க A கியூப். இப்ப நம்ம இந்த கியூபையும் இந்த கியூபையும் கட் பண்ணோம்னா நமக்கு A = 3 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் 3 மீட்டர். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி கொள்ளளவு 8000 லிட்டர்னா பக்க அளவு என்னவா இருக்கும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க.